أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கஷ்டமான கேள்விகளை கேட்கணுன்றதுக்காக இந்த சுற்றை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அடுத்த கேள்வி, பருவ வயதை அடையாதவர்கள் எத்தனை நேரங்களில் வீட்டில் நுழைய அனுமதி பெற வேண்டும்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் சி இதில் எதுவும் இல்லை. பருவ வயதை அடையாதவர்கள் எத்தனை நேரங்களில் வீட்டில் நுழைய அனுமதி பெற வேண்டும்? கஷ்டமான கேள்வி என்பதனால குடும்பத்தினர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாங்க. சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரும் மசூரா நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யலாம்? சொல்லலாமா? சொல்லுவோம். சொல்லுங்க. ஆப்ஷன் சி 3. ஆப்ஷன் சி 3. பருவ வயதை அடையாதவர்கள் எத்தனை நேரங்கள் வீட்டில் நுழைய அனுமதி பெற வேண்டும் என்பதற்கு 3 முறை என்று சரியான பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் 58வது வசனத்திலே இடம்பெறுகிறது. இதற்காக 100 மதிப்பெண்களை அத்தக்வீர் அணியினர் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. கேள்வி கேட்டுருவோமா? கஷ்டமா வரும், பரவாயில்லையா? கேளுங்க பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தொழுகையில் பெண்களை நோக்கி நரகத்தை விட்டு காத்துக்கொள்ள அதிகமாக என்ன செய்ய சொன்னார்கள்? ஆப்ஷன் ஏ தொழுதல், ஆப்ஷன் பி நோன்பு நோற்றல், ஆப்ஷன் சி ஹஜ் செய்தல், ஆப்ஷன் டி தர்மம் செய்தல். ஆப்ஷன் டி தர்மம் செய்தல். கஷ்டமான கேள்வின்னு சொன்னீங்களே, நாங்கள் இன்னும் ஆப்ஷனே கொடுக்கல, அதுக்கு முன்னாடி பதிலை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஈஸியான கேள்வியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம நிறைய படிக்கும்போது கஷ்டமான கேள்விகள் கூட ரொம்ப ஈஸியான கேள்வியாக மாறும் என்பதற்கு இது போன்ற விஷயங்கள் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தொழுகையில் பெண்களை நோக்கி நரகத்தை விட்டு காத்து கொள்ளுங்கள், அதிகமாக நரகத்தை விட்டு காத்துக்கொள்ள அதிகமாக என்ன செய்ய சொன்னார்கள் என்றால் தர்மம் செய்ய சொன்னார்கள் என்ற சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெறுகிறார்கள். அதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல 1607வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. பருவமடைந்த பெண்ணின் தொழுகையை எது இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? ஏ முசல்லா, முசல்லனா தொழுகை விரிப்பா, பி புர்கா ஹிஜாப், சி முக்காடு, டி தஸ்பீஹ் மணி. பருவமடைந்த பெண்ணின் தொழுகையை எது இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? சி முக்காடு. முக்காடு போட்டுக்கொண்டு பருவமடைந்த பெண்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதா சொல்றீங்க. ஆன்சரை கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் ஜி கிட்ட? கம்ப்யூட்டர் ஜி, முக்காடு என்று சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறோம். 5 சுற்றுகள் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதற்கான மதிப்பெண் பட்டியலை பார்த்து விடலாமா? யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறோன்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. பார்ப்போம். அத்தாரிக் அணியினர் 250 மதிப்பெண்கள் எடுத்து 4வது இடத்துல இருக்கிறாங்க. அர் ரஹ்மான் அணியினர் 300 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடத்தில் இருக்கிறார்கள். அஷம்சு அணியினர் 350 மதிப்பெண்கள் எடுத்து 2வது இடத்திலும், அத்தக்வீர் அணியினர் 450 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்திலும் இருக்கிறாங்க. இன்னும் 5 சுற்றுகள் இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம அந்த மதிப்பெண்களை மாற்றுகின்ற போது நாம் முதலிடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்பை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? 5வது சுற்று முடிந்து விட்டது. 6வது சுற்று கேட்டு சொல். எல்லாம் போன்ல எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டீங்களா? என் நண்பர்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறீங்களா? சொல்லலையா? சொல்லி ஆயிடுச்சா? போன் அடிச்சோன்னு எடுத்துருவாங்களா? சொல்லி வைத்திருக்கிறீர்கள். போன் அடிச்சோன்னு எடுப்பாங்களா? போன் எடுக்கலைனாக்கா நம்ம நீங்க 2வது ஆப்ஷனுக்குள்ள போய் 50 மதிப்பெண் கிடைக்கிற வாய்ப்பா மாறிடும். இந்த நேரம் பார்த்து போனை எடுக்கவும் மாட்டாங்க. கேட்டு சொல் 6வது சுற்றுடைய முதல் கேள்வி அஷம்சு அணியினருக்கு. எதிரிகளால் ஒரு கை வெட்டப்பட்ட பனு சுஹ்ரா குலத்தை சார்ந்த நபித்தோழர் யார்?
மிக்தாத் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. எதிரிகளால் ஒரு கை வெட்டப்பட்ட பனு சுஹ்ரா குலத்தை சேர்ந்த நபித்தோழர் யார்? 30 வினாடிகளை கொடுத்திருக்கிறாங்க. நேரம் போகிறது. எதிரிகளால் ஒரு கை வெட்டப்பட்ட பனு சுஹ்ரா குலத்தை சார்ந்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ மிக்தாத் பின் அம்ரு அலி. ஆப்ஷன் ஏ மிக்தாத் பின் அம்ரு அலி அல்லாஹ். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், நாங்களே பதில் சொல்கிறேன்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. 100 மதிப்பெண் போயிருச்சுன்னா மார்க் வராது, பரவாயில்ல. சரி, சரியான விடையை சொல்லி அஷம்ஸ் அணியினர் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. அதற்கான முதல் கேள்விக்கான ஆதாரம் புகாரில 4019வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்தில் கடுமையும் மிகவும் பிடிப்புள்ளவர் என்று யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறினார்கள்? ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சி அலி ரலியல்லாஹு அன்ஹு, டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்தில் கடுமையும் மிகவும் பிடிப்புள்ளவர். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 30 வினாடிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நம்ம பதிலை சொல்லிட்டோம்னு சொன்னால் நமக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பயன்படுத்தி கேட்டு கூட சொல்லலாம். கேட்டு சொன்னால் அது 50 மதிப்பெண்ணாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணலையா? தப்பான பதிலாக இருந்தால் 100 மார்க் போயிடும். கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குமா? நீங்கள் தான் இப்போ முதல்ல போயிட்டு இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ். பார்ப்போமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கான ஆதாரம் இப்னு மாஜாவில் 154வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அத்தக்வீர் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்து அத்தாரிக் அணியினருக்கான கேள்வி. எந்த நபித்தோழர் திருக்குரான் ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள்? ஏ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல்லா இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு 30 வினாடி கொடுக்கப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண். உங்களுக்கு பதில் தெரியலாம், உங்கள் நண்பர்களிடத்தில் கேட்டு சொல்லலாம். நண்பர்களிடத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். அலைக்கும் சலாம். பவுனே எந்த நபித்தோழர் லவுட் ஸ்பீக்கரில் போட்டுருங்க. ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குரான் ஓதும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதாங்க. ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்லுங்க. லவுட் ஸ்பீக்கர் ஸ்பீக்கரில். எந்த நபித்தோழர் திருக்குரான் ஓதும்போது ரசூல்லா வந்து அழுதாங்க? உமர் அலி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி, அப்துல்லா இப்னு முஆத், அப்துல்லா இப்னு மசூத் அலி. சீக்கிரம் சொல்லு, டைம் போகுது. அப்துல்லா இப்னு மசூத் அலி, அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லாஹ். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்று தன்னுடைய தெரிந்தவர்களிடத்தில் ஃபோன் போட்டு கேட்டு பதில் சொல்லியிருக்கிறார்கள். சரியான விடை புகாரியில் 5050வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டுச்சொல் என்பதன் மூலமாக 50 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. குர்ஆன் வசனங்களிலிருந்தும் குர்ஆன் வசனம் அல்லாததிலிருந்தும் தாயத்தாக தொங்க விடுவதை எந்த நபித்தோழர் கடுமையாக வெறுத்தார்கள்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் வசனங்களிலிருந்தும் குர்ஆன் வசனம்
அல்லாததிலிருந்தும் தாயத்தாக தொங்க விடுவதை. நீங்களே சொல்லிட்டா உங்களுக்கு 30 மதிப்பெண்கள், 100 மதிப்பெண்கள். நண்பர்கிட்ட கேட்டீங்கன்னா 50 மதிப்பெண்கள். கேட்டுட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போடலாம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி, அப்துல்லா இப்னு உமர் அலி, அப்துல்லா இப்னு முவாத் அலி, அப்துல்லா இப்னு மசூத் அலி. குரான் வசனங்களிலிருந்தும் குரான் வசனம் அல்லாததிலிருந்தும் தாயத்தாக தொங்க விடுவதை எந்த நபித்தோழர் கடுமையாக வெறுத்தார்கள்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி. ஆமாம், அல்லாததிலிருந்தும் தாயத்தாக தொங்க விடுவதை எந்த நபித்தோழர் கடுமையாக வெறுத்தார்கள்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி, அப்துல்லா இப்னு உமர் அலி, அப்துல்லா இப்னு முவாத் அலி, அப்துல்லா இப்னு மசூத் அலி. டைம் முடிய போகுது. அப்துல்லா இப்னு மசூத். சரிங்க. அவர் நண்பரிடம் கேட்டு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பதிலை சொல்லி இருக்கிறாங்க. இது சரியான விடை. இதற்கான ஆதாரம் முஸன்னஃப் இப்னு அபு சைபா 23464வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6 சுற்றுகள் இதுவரை முடிந்திருக்கிறது. 7வது சுற்று செய்கையும் பதிலும். 7வது சுற்றுக்கு போயிருவோமா? செய்கையும் பதிலும் இந்த சுற்றுல 50 மதிப்பெண் தருவோம். இதில் திருமறை குரானுடைய 114 அத்தியாயங்களுடைய அந்த பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. அரபிலையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். அரபியில் சொல்ல வைத்தாலும் சரி, தமிழில் சொல்ல வைத்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் அதை எடுத்து, ஆண்கள் மட்டும் இங்கே ஆக்ஷன் பண்ணணும், வாய் அசைக்கக்கூடாது. அவங்க ஆக்ஷன் மூலமாக குடும்பத்தார் அது எந்த அத்தியாயத்துடைய பேர் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இதில் உள்ள போட்டி. உள்ள போயிடுவோமா? வாங்க, அர் ரஹ்மான் அணியினர் வாங்க. டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ வேண்டுமானாலும் பேசலாம், இவங்க மட்டும் பேசக்கூடாது. இங்கே வந்துருங்க. ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணணும். அவங்க பேசலாம், நீங்கள் வாயையும் அசைக்கக்கூடாது. என்ன மாதிரி ஆக்ஷன் வேணாலும், எத்தனை ஆக்ஷன் வேணாலும் பண்ணலாம். இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகேங்களா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீங்கள் பேசலாம். அத்தாரிக், அப்புறம் விரிஞ்சு இருக்குன்றாரு. யாருன்னா சொல்ல வராரு, நீங்கள் தான் கேட்கணும். இருபது 25 என்ன தெரியல. அது ஏதோ சொல்கிறாரு. மேலேருந்து வானத்துலேருந்து மழை வருதுன்றாரா இல்லை வேறு எதுவும் சொல்கிறாரான்றதை நீங்கள் தான் கேட்கணும். எனக்கு தெரியல, அவர் தான் சொல்கிறாரு. அல்-பக்ரா. நேரம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்க. சூரா மரியம் தான் சொல்ல வந்தேன். சரி. 2 நாட்களுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் வந்தது இல்லையா? அது 2 நாளுக்கு முன்னாடி நீங்களா? 25ஆம் தேதிங்கிறத சொல்லி காமிச்சேன். 25ஆம் தேதினு சொன்னீங்க. சரி, அது சொல்லி காமிச்சேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை ஞாபகப்படுத்திருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் அத்தியாயத்துடைய நம்பரும் சொல்லி காமிச்சேன். அத்தியாயத்துடைய நம்பரையும் சொன்னீங்க. சரி, அது உங்களுக்கு பிடிக்கல. சரி, ஓகே ஓகே. ஒரு அருமையான ஒரு முயற்சி செய்தார்கள். ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததாக அத்தாரிக் அணியினருக்கு. இங்கே அரபி இருக்கா? அரபிலையும் சொல்லலாம், அரபி இல்லை தமிழ்லேயும் சொல்ல வச்சாலும் போதும். ஓகேவா? கொடுங்க அதை. இங்கே வாங்க, இங்கே வந்துருங்க, பின்னாடி வாங்க, ஆரம்பிங்க. சிலந்தி. கவுண்டவுனே ஸ்டார்ட் ஆகலையுமா? இவ்வளோ வேகமாக இருக்கீங்களே மாஸ்டர்.
கேட்க கூட முடியாத அளவுக்கு சொல்லிட்டீங்களே. சிலந்தி என்ற அந்த அத்தியாயத்துடைய பேரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அல்லன் கபூத்துடைய அந்த பேரு கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன ஆக்ஷன்லேயே சொன்ன உடனே அவங்க பெற்றோர் சொல்லிட்டாங்க. அடுத்து தபீர் அணியினருக்கு வாங்க, எடுங்க ஒன்று. இங்க வாங்க. ஓகேவா? அதை பின்னாடி வந்துடுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சரி வாங்க, மைக்கில் சொல்லிட்டு போயிருங்களேன் என்ன சொன்னீங்கன்னு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்ததோ? சந்திரன். சந்திரன் ரொம்ப ஈஸியாக இருந்ததோ? ஆமாம், ஈஸியாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னீங்க? சைகை காட்டுங்களேன். சைகையில் சொன்னது எங்களுக்கு புரியணும். சூரியன் உதிக்குது. சூரியன் உதிக்குதுன்னு சொன்னீங்க. சரி, உதிக்கிறது காமிச்சாங்க சூரியன் சொல்லி. சூரியன் உடனே வேற ஒன்று உடனே சந்திரனை சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அடுத்தது அஸ்ஸம்ஸ். எடுங்க, இங்க வாங்க. தமிழ் படிச்சிட்டீங்களா? புரியுதா? அரபியில் சொல்ல போறீங்களா தமிழில் சொல்ல போறீங்களா? தமிழில். சரி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்நஜ்மு, சூரத்துன் நூர், ஒலி, இங்கே படிங்க. அதனால தான் நான் தமிழ் படிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். மறுமை நாள், அல் பலத் நகரம். அல் பலத் நகரம். சரி, மைக்கு கொடுங்க. இப்போ சொல்லுங்க, என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. இந்தாங்க, இந்த ஊர் நான் அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க தான் இந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த ஊர் என்னன்னு கேட்டீங்களா? இந்த ஊர் நகரம் தானே. நரகம்க்கு 2 எழுத்து மாத்தி அப்படின்னு கேட்டேன். நரகத்துக்கு 2 எழுத்து மாத்தணும். ஆமா. அது எப்படி சொன்னீங்க? இப்ப அப்பா சொன்னது வந்து 2 எழுத்து மாத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்பா சொன்னதுக்கு 2 எழுத்தை மாத்த சொன்னீங்க. அவங்க கரெக்டா நகரம் சொல்லிட்டாங்க. அப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. செய்கையும் பதிலும். செய்கையின் மூலமாக அனைத்து குடும்பத்தினரும் சரியான முறையில் அந்த செய்கையை தங்களுடைய குடும்பத்தாருக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக அனைத்து அணியினரும் 50 மதிப்பெண்களை முழுமையாக பெற்றிருக்கிறார்கள். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய 8வது சுற்று இப்பொழுது ஆரம்பமாகிறது. இதில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுத்துக என்ற அடிப்படையில் 5 கேள்விகளும் 5 பதில்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் 20 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 5 கேள்விகள் வழங்கப்படுகிறது. அதிலே முதல் அத்தாரிக் அணியினருக்கு இதில் எது சரியான பதிலோ பொருத்தணும். உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. இதில் 5 கேள்விகளை நம்ம கேட்டிருக்கிறோம். மூசா நபி, சுலைமான் நபி, இப்ராஹிம் நபி, ஈசா நபி, முகமது நபி. அதற்கான 5 பதில்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பார்வையற்றவரை சரி செய்தார், தூர்மலை, சபா நாட்டு அரசி, 63 வயதில் மரணம், யாக்கூப் நபியின் தாத்தா. எழுதிட்டீங்களா? எல்லாமே வேகமாக முடிக்கிற ஒரு டீம் என்ற அந்த இது பரிசு இருந்தால் அத்தாரை அணியினருக்கு கொடுக்கலாம். மூசா நபி தூர்மலை சரியான விடையை சொல்லி இருக்கிறார்கள், 20 மதிப்பெண்கள். சுலைமான் நபி சபா நாட்டு அரசி. சபா நாட்டு அரசி, அதுவும் சரியான பதில். இப்ராஹிம் நபி யாக்கூப் நபியின் தாத்தா. யாக்கூப் நபியின் தாத்தா, இதுவும் சரியான பதில். ஈசா நபி பார்வையற்றவரை சரி செய்தார். பார்வையற்றவரை சரி செய்தார், இதுவும் சரியான பதில். முகமது நபி 63 வயதில் மரணம். 63 வயதில் மரணம். 5 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லி
100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெறுகிறார்கள். பெண்ணு மார்க் பண்றதுக்கு. அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு சென்றிருக்கிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இதில் 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. மதீனா, மக்கா, மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம். இதற்கு 5 விடைகளை நம்ம கொடுத்திருக்கிறோம். பக்கா, எஸ்ரீப், 1,00,000 நன்மைகள், 1000 நன்மைகள், 500 நன்மைகள். அதை பொருத்தக்கூடிய பணியில அர் ரஹ்மான் குடும்பத்தினர், அர் ரஹ்மான் அணியினுடைய அந்த குடும்பத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேரம் முடிய போது உங்களுக்காக இன்னும் 7 வினாடி 6 வினாடிகள் இருக்கு. ஓகேவா? மைக்கில் சொல்லுங்க. மதீனா 1000 நன்மைகள். தவறு. மக்கா பக்கா. சரியான பதில். மஸ்ஜிதுல் நபவி யஸ்ரிப் தவறான பதில். மஸ்ஜிதுல் அக்ஸா 1,00,000 நன்மைகள். தவறான பதில். மஸ்ஜிதுல் ஹராம் 500 நன்மைகள். தவறான பதில். அர் ரஹ்மான் அணியினர் பொருத்துக என்று சொல்லக்கூடிய இதிலே 20 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த அர் ரஹ்மான் அணியினருக்கு கேட்கப்பட்ட பொருத்துக என்பதற்கு 5 கேள்விகளுக்கு 5 பதில்கள் நாம் கொடுத்திருந்தோம். மதீனா, மதீனா என்பது எஸ்ரீப் என்ற ஊருடைய பெயர் தான் மதீனாவாக மாறுகிறது. மக்கா, மக்கா என்பது பக்கா என்று திருக்குரான் அழைக்கின்றது. மஸ்ஜிதுல் நபவி என்பது அங்கு தொழுதால் 1000 நன்மைகள் கிடைக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸா அதில் தொழுதால் 500 நன்மைகள் கிடைக்கும். மஸ்ஜிதுல் ஹராம் இங்கு தொழுதால் 1,00,000 நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் அதற்கான விடை. அடுத்து கேள்விகள் அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு செல்கிறது. 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. முத்ரஜ், முதல்லஸ், முர்சல், வீரு, மவுனா, ரமலான் மாதம். இதற்காக 5 பதில்கள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லைலத்துல் கத்ர், இடைச்செருகல், 70 காரிகள் கொல்லப்பட்டது, நபித்தோழர் விடுபட்டது, இருட்டடிப்பு செய்யப்பட்டது. நீங்க மார்க் பண்ணிருங்க. உங்க நேரம் முடிய போகுது. எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? மைக்கில் சொல்லுங்க பாப்போம். முத்துரஜ் இடைச்செருகல். இடைச்செருகல் 20 மதிப்பெண்கள் சரியான பதில். முதல்லஸ் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. இருட்டடிப்பு செய்யப்பட்டது சரியான பதில். இதற்கும் 20 மதிப்பெண்கள். முர்சல் நபித்தோழர் விடுபட்டது. நபித்தோழர் விடுபட்டது இதுவும் சரியான பதில். 20 மதிப்பெண்கள். பீரு மவுனா 70 காரிகள் கொல்லப்பட்டது. 70 காரிகள் கொல்லப்பட்டது என்று சரியான பதில சொல்லியிருக்காங்க. இதற்கும் 20 மதிப்பெண்கள். ரமலான் மாதம் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தில் வருகிறது. இதுவும் சரியான பதில். 100 மதிப்பெண்களை அஸ்ஸம்ஸ் அணியினர் இதன் மூலமாக பெறுகிறார்கள். அடுத்து அத்தக்வீர் அணியினருக்கு பொருத்துக என்ற அந்த கேள்விகள் சென்றிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உருவம், கைபர் கொடி, ஹைஸ் உணவு, யூத பெண்மணி, 600 ஒட்டகம் அன்பளிப்பு. இந்த 5 கேள்விகளுக்கு 5 பதில்கள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஷம் உணவு வழங்குதல், தஹியா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம்.
நேரம் முடிந்துவிட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உருவம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஹியத்துல் கல்பி அப்படிங்கிற சஹாபியோட உருவத்தில் வருவாங்க. அதுல உள்ள பதில சொல்லிருங்க. தஹியா சரியான பதில சொல்லியிருக்கிறாங்க. 20 மதிப்பெண்கள். கைபர் கொடி. கைபருடைய கொடி அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சரியான பதில். இதற்கும் 20 மதிப்பெண்கள். ஹைஸ் உணவு. ஹைஸ் உணவு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம். சபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்தில் வழங்கப்பட்டது. சரியான பதில் 20 மதிப்பெண்கள். யூத பெண்மணி. யூத பெண்மணி விஷம் உணவு வழங்குதல். விஷம் உணவு வழங்கின யூத பெண்மணி. சரியான பதில் 20 மதிப்பெண்கள். 600 ஒட்டகம் அன்பளிப்பு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சரியான பதிலை சொல்லி அத்தக்வீர் அணியினர் பொருத்துக என்பதிலும் முழுமையான 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய 8வது சுற்று நிறைவடைந்து 9வது சுற்று ஆரம்பமாகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.